ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நான் பார்க்க போற பதிவு செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலிருந்து நான் செய்த வேலைகள், பூஜைகள், இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக லைக் கொடுங்க. அதே போல் நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸில் கொஞ்சம் டவுட் எல்லாம் கேட்டீங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்ச பதிலெல்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாங்க அப்படியே நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு என்னோட வேலைகளை நான் எப்போதும் போல தொடங்க ஆரம்பித்தேன். நேற்று கொடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அது ரீச் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஷார்ட்ஸ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே 1500 பேர் அந்த ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்க. எல்லாரும் 2 டைம் பார்த்தீங்களா எனக்கு தெரியல. யாரெல்லாம் அந்த ஷார்ட்ஸை ஒரு டயத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று காலையில் கொடுத்த ஷார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு சகோதரி எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கமெண்ட்ஸு. எனக்கு பயங்கர ஒரு மோட்டிவாக இருந்தது அந்த கமெண்ட்ஸு. என்ன அப்படின்னா, அவங்க சொன்ன விஷயம் பானுமதி வைத்தியநாதன் அப்படிங்கிற ஐடி, அவங்களுடைய நேம் குட் மார்னிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. டெய்லி ஒன் ஸ்மால் சினிமா வித் பியூட்டிஃபுல் சாங் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் வித் எ பியூட்டிஃபுல் ஹீரோயினி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க என்னை ஹீரோயின் சொன்னதுக்காக நான் அது எனக்கு அந்த கமெண்ட்ஸ் பிடிச்சது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு ஸ்மால் மூவி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்மளை ரொம்ப பாராட்டினது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ எடுக்கிறோம், ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்கறதில்ல. எனக்கு பிடிச்சது மாதிரி நிறைய பார்த்து தான் என்னுடைய வேலைகளையும் நான் செய்வேன். அதே மாதிரி கரெக்டாக ஒரு பாட்டு வைக்கிறேன் அப்படின்னா அந்த பாட்டுக்கு தகுந்த சிச்சுவேஷனை கரெக்டாக அந்த உண்டு வந்துடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு எடிட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் நான் நேற்று அந்த காலையில் அந்த ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அவ்வளோ ரீச். அதை ஃபேஸ்புக்லேயும் போட்டிருந்தேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி போனதில்லை. அந்த அளவுக்கு அந்த பாட்டு, அந்த வீடியோ அவ்வளோ சூப்பராக ரீச் ஆகிருந்தது. ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ மோட்டிவ் கொடுத்தது. நீங்கள் என்னை ஹீரோயின் சொன்னதுக்காகவோ இல்லை அது படம் மாதிரி இருக்குன்னு சொன்னக்காகவோ இல்லை. இருந்தாலும் அது எதுக்காக எனக்கு அவ்வளோ மோட்டிவேட் ஆச்சு அப்படின்னா, இந்த அளவுக்கு நீங்கள் ரசித்து பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த டைம் நான் இன்னும் வீடியோ கொடுக்குறப்போ இன்னுமே ரொம்ப அழகாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுக்கு அது எப்படி உங்களுடைய கண்ணுக்கு அது தெரிஞ்சுது அப்படின்னு தெரில. நீங்கள் ஒரு மூவி மாதிரி காலையில் ஒரு மூவி மாதிரியே ஒரு ஷார்ட்ஸ் வருதுன்னு சொன்னப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த கமெண்ட்ஸ். நான் அடுத்தடுத்து இன்னும் கொடுக்குறப்போ இன்னுமே ரொம்ப யூனிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்துருச்சு. எப்போதும் அப்படிதான் கொடுப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸை பார்க்குறப்போ இன்னுமே நம்மளையே நாம் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய வீடியோஸை இன்னும் கொஞ்சம் ரொம்ப யூனிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நினைப்பு எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அதே மாதிரி கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் நான் இந்த சாங் எல்லாம் வைக்கிறேன் அப்படின்னா 80 ஹிட்ஸோடைய சாங்ஸ் தான் வைப்பேன். 80லேருந்து 90 ஹிட்ஸ். அந்த சாங் ஃபுல்லாக இளையராஜா பாட்டு, எஸ்பிபி அவங்களுடைய பாட்டு தான் நான் கொடுப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இளையராஜாவுடைய மியூசிக். பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எவ்வளவு மன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அப்படியே நம்மளை மனசு அப்படியே வருடி கொடுத்தது மாதிரி அந்த மியூசிக்காக இருக்கட்டும், எஸ்பிபி சாரோட அந்த சாங்காக இருக்கட்டும், அவருடைய குரல், அதெல்லாம் கேட்குறப்போ அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். மயங்க செய்யும் நம்மளை. எனி டைம் நான் பாட்டு தான் கேட்டுட்ருப்பேன். வேலை செய்யலையும் சரி, இல்லை நான் விளாக் வீடியோ எடுக்கலையும் சரி, எனி டைம் இளையராஜா பாட்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வைக்கிறேன். இப்போ உள்ள சாங்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால நான் அந்த பாட்டெல்லாம் வைக்கிறது இல்லை. என்னடா பழைய பாட்டாக கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எனக்கு பிடிச்சிருக்கதை நான் என்னோட வீடியோவில் நான் கொடுக்குறேன். அது உங்களுக்கு பிடிக்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லா பாட்டுமே அப்படிதான். இப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு விநாயகருக்கு பூஜை மாலை போடுறப்போ ஒரு
கார்த்திக் சாரோட சாங் ஒன்று வச்சுருந்தேன். அதில் வந்து ஏன் சிஸ்டர் சோகமாக வந்து பாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக ஒரு பாட்டு ஒரு காட்சி நம்மளுடைய மனசை வந்து அதில் காட்டும், எடுத்து காட்டும், இதுதான் செய்கிறாங்க, இதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் நான் சில டைம்லாம் அப்பெல்லாம் வைக்க மாட்டேன். எனக்கு வந்து சோகமாக கொண்டாந்து வீடியோவை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஒரு நாளுமே இருந்ததில்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும். அவங்க சோர்ந்து போய் இருந்தாலும் மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்து சுறுசுறுப்பாக டக்குன்னு அவங்களை எந்திரிச்சு வேலை செய்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை vlog வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி கொடுப்பேன். சோகங்கிறத நான் வந்து உள்ளே கொண்டாந்து திணிக்கவே மாட்டேன். எப்போதுமே நான் வந்து அதை என் முகத்திலே ஃபஸ்ட்டு நான் சோகம் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் கேட்குற மாதிரி எப்போதும் மங்களகரமாக தான் இருப்பேன், எப்போதும் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். அதனால வந்து சோகத்தை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நான் வந்து கொண்டாந்து கொடுக்க மாட்டேன். சில டைம் எனக்கு அந்த வார்த்தைகள், அந்த பாட்டோட வார்த்தைகள் பிடிக்குது அப்படின்னா, அதோட மியூசிக் பிடிக்குது, எஸ்பிபி சார் பாடின அந்த டோன் பிடிக்குது அப்படின்னா கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைப்பேன். அதில் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஏக்கா சோகமாக, அது ரொம்ப நாள் ஆச்சு கொடுத்து. இருந்தாலும் வந்து அந்த நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதுதான் அப்படியே ஷார்ட்ஸாக கொடுக்குறேன், அப்படி அதைத்தானே பார்க்குறாங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், எனக்கு பிடிக்கிறத தான் நான் கொடுக்குறேன். சோகத்தை நான் என்றைக்குமே நம்மளுடைய சேனலில் கொண்டு வர மாட்டேன், அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா சர்விகாஸ் கிரியேட்டர்ஸ் ஹோசூர் அப்படிங்கிற ஒரு ஐடி. உங்களை மாதிரி பக்தியாக எல்லாரும் இருக்கணும், உலகம் செழிப்பாக அனைவரும் ஆன்மீகத்தில் ஒன்றுபட வேண்டும் அக்கா, எந்த கஷ்டத்திலும் கடவுள் நம்பிக்கை இருந்தால் போதும், நிச்சயம் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சிஸ்டர், கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, கடவுள் நம்பிக்கை இருந்தால் போதும், எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு வழி வந்து கண்டிப்பாக பிறக்கும். அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டம், பண கஷ்டம், எதா இருந்தாலும் சரி, நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போக போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப அமைதியை எதிர்பார்க்கும், ரொம்ப ரொம்ப அமைதியை எதிர்பார்க்கும். எந்த ஒரு பிரச்சனைகளையுமே வந்து மனசுக்குள்ளே போட்டுக்க தோணாது. அதனால தான் அந்த பெரியவங்கள்லாம் அப்போ சொல்லியிருப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஆன்மீகவாளர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேசஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும், எப்போதும் ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அதனால அவங்க வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையுமே எதையுமே வந்து உடம்புக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ கொண்டு போய்க்கிறது கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அமைதி வந்து நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப மெருகூட்டும். எல்லாமே சரி, அழகாக இருக்கட்டும், நம்மளுடைய மனசாக இருக்கட்டும், நம்ம நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த அமைதி வந்து ரொம்ப வந்து நம்மளை மெருகேற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே ஆன்மீகம் அவ்வளோ ஒரு வார்த்தையிலே சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிடுங்க. நீங்கள் சாமி கும்பிட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அது ஒரு 2-3 நாளில் சரியாயிடும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போது வீட்டில், நான் எல்லா விலாக்லேயும் சொல்கிறேன் தான், தீபம் ஏற்றுங்க. தினமுமே வீட்டில் தீபம் ஏற்றி சாம்பிராணி போடுங்க, அது வந்து ரொம்ப நல்லது. அதை தான் நான் என்னோட வீடியோலையும் செய்கிறேன், என்னோட வீட்லையும் நான் வந்து செய்கிறது தான் நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இது நான் வீடியோக்காக தான் கொடுக்குறேன், அதாவது நான் வீடியோக்காக தான் இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இல்லை, நான் வந்து அப்பையிலேருந்து வாடகை வீட்டில் இருந்த காலத்திலேருந்து இதை நான் பல விலாக்லையும் சொல்லியிருக்கேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு தீபம் வச்சு 2 பத்தியாவது பொருதி வச்சிருவேன். சாம்பிராணி போடலைனாலும் கம்ப்யூட்டர் சாம்பிரானிலாம் இப்போ தானே வந்தது, அப்போல்லாம் வந்து இல்லை, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 15-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் கிடையாது இல்லையா, பத்தி மட்டும் தான் பொருதி வைப்பேன். அதனால தீபம் ஏற்றி ஒரு 2 பத்தி மட்டும் பொருதி வைங்க. அந்த வீடே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைதி இருக்கும், நல்ல ஒரு சுபிக்ஷம் இருக்கும். அந்த தீப ஒளியை பார்க்க நம்மளுடைய மனசுமே ரொம்ப அமைதியாகும். அதனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. ஆன்மீகம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை வீட்டுக்கும் கொடுக்கும், நம்மளுடைய மனசுக்கும் கொடுக்கும். அப்புறம் சாந்திக் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லாங் வீடியோ எடிட் பண்ணும்போது நம்ம பேசாமல் எப்படி மியூசிக் கொடுப்பது என்று ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து இதை ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் சிஸ்டர். ஷார்ட்ஸில் நம்ம எப்படி வந்து பேசாமல் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் லாங் வீடியோ கூட தனியாக நம்ம எடிட் பண்ணுறது இல்லை இல்லையா, எல்லாமே ஒன்று தான். எடிட்டிங் அப்படின்னாவே லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே ஒன்று தான்.
அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் எப்படி நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே லாங் வீடியோலையும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதுக்கு மியூசிக் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, நீங்கள் வெளியில இருந்து எந்த ஒரு மியூசிக்குமே எடுத்து வீடியோக்குள்ளே கொடுத்துடாதீங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பூஜை பண்ணும்போது இப்போ காலையில் நான் 4:10க்கு நான் டிவி ஆன் பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பூஜை முடிஞ்சு நியூஸ் காலையில் 7:30 மணிக்கு போடுவாங்க இல்லையா, அது வரைக்குமே சாமி பாட்டு தான் ஓடிட்டே இருக்கும். அப்படியே சாமி பாட்டு பாடிட்டே இருக்கும் வீட்டில். ஆனால் நான் அதெல்லாம் வந்து வீடியோக்குள்ளே கொண்டு வர முடியாது, கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு மியூசிக் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்தால் கூட அது வந்து காப்பிரைட் ஆகிடும். அதனால நம்ம வந்து அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ லைப்ரரி அப்படின்னு இருக்கும். குரோமில் போயிட்டு நீங்கள் வந்து ytstudio.com அப்படின்னு போட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் லோகோ இருக்கும். அந்த லோகோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நிறைய வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே மியூசிக்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த ஒரு கோடு மாதிரி அந்த மியூசிக் சிம்பிள் இருக்குல்ல, அது இருக்கும். அதை டச் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய மியூசிக் ஒரு 1000 பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து நம்ம எடிட் பண்ணுறோம் இல்லையா ஆப், அதில் போய் அது ஸ்டோர் ஆகும். அங்கேருந்து நம்ம எடிட் பண்ணி வீடியோ கொடுக்கும்போது அந்த மியூசிக் வந்து இப்போ என்னோட வீடியோக்கு பின்னாடி மைல்டாக ஒரு மியூசிக் ஓடிட்டு இருக்குது இல்லையா, அது வந்து அப்படி தான் நான் வந்து வைக்கிறேன். அதனால அது அந்த டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னாவே அது வந்து நம்மளோட எடிட் ஆப்பில் சேவ் ஆகிடும். அதை நம்ம எடுத்து எடிட் பண்ணையில் அப்படியே மியூசிக்கை வந்து வைக்கணும். இது நான் ஏன் வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கேட்குறீங்க. நீங்களும் இன்னொரு சகோதரிகளுமே இப்போ புதுசாக சேனல் ஆரம்பித்தவங்க எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்கீங்க, அக்கா அது ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு. என்ன அப்படின்னா இப்போ நிறைய டிப்ஸு சொல்கிறாங்க. சிஸ்டத்தில் வந்து ஒர்க் பண்ணி வந்து வீடியோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து அந்த பிளட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. தெரியாமல் வந்து மறைச்சி வச்சுட்டு நம்மளுடைய அந்த வருமானம் எல்லாமே சரி அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சப்ஸ்கிரைபர் வருமானம் இதெல்லாம் தெரியாத அளவுக்கு வந்து மறைச்சி வச்சுட்டு அவங்க ஒரு மாதிரி வீடியோஸ் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கொடுக்கவும் கூடாது. நம்மளுடைய பர்சனல் இது வந்து வெளியில் தெரியக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய வருமானம் எவ்வளோ வருது அப்படிங்கிறதே வந்து வெளியில் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. எங்கிட்டையுமே நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா உங்களுக்கு யூடியூப்பில் எவ்வளோ சேலரி வருது அதை சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சொல்கிறேன், கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி கண்டிஸ்டி படுறது மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய நான் பார்த்துட்டேன், நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா சரி எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறேன் எல்லா விஷயமும். அது ஒரு மாதிரி கண்டிஸ்டி மாதிரி ஆகுது எனக்கு. அது ஏன் அப்படி நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் கரெக்டாக இந்த வீடியோவே கொடுக்கவே முடியறதில்ல. முதல்லாம் காலையில் 8 மணிக்கு ஒரு வீடியோ கொடுப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோ, 10-11 மணிக்கு ஒரு லாங் வீடியோ கொடுத்துருவேன். அப்புறம் இன்னொரு அந்த அம்மணி நேச்சுரல் விளாகில் வந்து லைவ் வருவேன், ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸ் கொடுப்பேன். இவ்வளோ பிஸியாக என்னோட சேனலில் வச்சுருந்தேன். அது போக கோல சேனல்லையும் வீடியோ கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி என்னையே நான் ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டு ஓடிட்டே இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அது சொல்ல நிறைய விஷயங்களை பேச நான் லைவ்ல வந்து நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் வந்து ஓப்பனாக சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு மாதிரி கண்டிஸ்டி மாதிரி ஆகுது. அது எனக்கே நல்லா தெரியுது. அதனால தான் நான் வந்து என்னோட சேலரி வந்து இதில் மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சொல்கிறேன். அது நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் நான் எவ்வளோ சேலரி வருது அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம இயக்கிக்கலாம். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோம், இல்லை வாடகை வீட்டில் இருந்து வாடகை கொடுத்து ஒரு 10,000க்கு மேலே வாடகை கொடுக்குறோம், இல்லை அப்படின்னா நம்மளுடைய மளிகை ஜாமான் கரண்ட் பில்லு எல்லாமே ஒரு குடும்பத்துக்கு என்ன செலவு மாதம் ஆகுமோ அந்த அளவுக்கு வந்து சேலரி வந்து இதில் நாம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ரொம்ப உழைக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்மளுடைய வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கணும், அதை எதிர்பார்க்கணும். இப்போ என்னோட சேனலில் நான் வீடியோ கொடுக்கல அப்படின்னா நேற்று அந்த ஷார்ட்ஸ் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது, அக்கா லாங் வீடியோ எப்போ கொடுப்பீங்க, எப்போக்கா கொடுப்பீங்க அப்படின்னா. அது போக பார்த்தீங்கன்னா மற்ற பழைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே அதுலேருந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க இல்லையா. அப்படி நான் உங்களை காக்க வைக்கிறத வந்து பெருமையாக சொல்லலை, என்னால் கொடுக்க முடியல, அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக எடுத்து பாதி எடிட்டிங்கில் அப்படியே நின்றுச்சு. அதனால தான் நான் வந்து கொடுக்காம சரி காலையில் பாதியை வந்து எடிட் பண்ணி, ஏன்னா தம்பி காலேஜிலேருந்து வந்துட்டான். நேற்றுமே லைவ் போடலை பார்த்தீங்களா, மறந்துட்டேன் நான். 9:30 டைம் ஆனதையும் மறந்துட்டேன். 10:20க்கு தான் அந்த ஞாபகமே வந்தது, ஐயோ நம்ம லைவ் போடவே இல்லை இன்னைக்கு அப்படின்ட்டு. ஏன்னா தம்பி காலேஜிலேருந்து செகண்ட் இயர் முடிச்சு லீவுக்கு வந்துட்டானா, அவன் வந்தவொடனே கொஞ்சம் ஹாப்பியாக அவன் கூட பேசி சிரிச்சுட்டு அவனுக்கு தேவையான சமையல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே உட்காந்தாச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த டயத்தையே மறந்துட்டேன் நான். சரி இன்னைக்கு வந்து கண்டிப்பாக நைட்டு 9:30 மணிக்கு நான் வந்து இந்த சேனலில் நான் லைவ் வருவேன்.
கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, நேரடியாக பேசுவோம். நிறைய விஷயங்களை வந்து கேளுங்க, உங்களுக்கு டவுட் உள்ளதெல்லாம் கேளுங்க. நானும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நானும் சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக நம்ம வந்து பேசிக்கலாம். ஏன்னா லைவ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேருக்கு நேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம என்னதான் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் போட்டாலுமே அதில் வந்து நான் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறத தவிர என்னால் நிறைய நேரம் உட்காந்து டைப் பண்ண முடியாது. ஏன்னா 100-150 கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணணும். ஏன்னா எனக்கு ஒரு கமெண்ட்ஸு கூட எனக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னாவே எனக்கு மனசு ஏற்றுக்காது. ஏன் அப்படின்னா அவங்க டைம் வந்து ஒதுக்கி நம்மளுடைய வீடியோவை பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ நாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் வந்து ரிப்ளை கொடுப்பேன். ஆனால் வந்து நம்ம நல்லா ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னா அந்த லைவில் தான் பேச முடியும். அதனால கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு 9:30 மணிக்கு லைவ் வருவேன். எல்லோரும் வாங்க பேசுவோம். இப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக மங்களகரமாக முன் வாசல் எல்லாம் கூட்டி தெளிச்சு, ஏன்னா நைட்டே வந்து எல்லாம் கூட்டி விட்டுட்டு மாப் போட்டு விட்டுட்டு தான் போய் தூங்க போனேன். காலையில் எழுந்திரிச்சு லைட்டாக செடிகளுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு மறுபடியும் லைட்டாக மாப் போட்டு விட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வர்றக்குள்ளேயுமே நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே துளசி மாடத்தில் கழுவி விட்டுருந்தேன், ஏன்னா செவ்வாய்க்கிழமைனால. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பின்வாசல் வந்துட்டேன். இதை நேற்று ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா நீங்கள் பின்வாசல் தினமுமே கூட்டுவீங்களாக்கா, எத்தனை நாளைக்கு ஒரு முறை கூட்டுவீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. டஸ்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா தினமுமே வந்து கூட்டிடுவேன். இல்லை அப்படின்னா சாஸ்திரப்புக்கு வந்து நம்ம முன் கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே பின் கதவை திறந்துட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து மட்டும் நம்ம காலையில் எந்திரிச்சு நம்மளுக்கு இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு முன்னாடி வாசல் திறந்து நம்ம எப்போதும் போல் கோலம் போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம். அதை மட்டும் தொடர்ந்து நான் செய்வேன். ரொம்ப குப்பையாக இருக்குது, ஏன்னா முன்னாடி வந்து செடிகள் நிறைய வச்சுருக்கேன். அது போல் வந்து தென்னை மரம் வந்து இருக்குது பக்கத்துலேயே, இந்த வாசலுக்கு பக்கத்துலேயே தென்னை மரம் இருக்கிறதுனால அதுலேருந்து அந்த தென்னம் பூ இருக்குது இல்லையா, அதை வந்து அந்த அணில் சாப்பிடும். கொறிச்சு சாப்பிட்டு அதை ஃபுல்லாக கீழே அப்படியே குப்பையாக படிய வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப குப்பையாக இருந்தது அப்படின்னா வந்து கூட்டி விட்டுருவேன். கொஞ்சமாக இருந்தது அப்படின்னா கார்டன் பக்கம் தானே, அதனால அப்படியே விட்டுருவேன். அதெல்லாம் டைம் பொறுத்து என்னோடய வேலைகளை நான் வந்து செஞ்சுக்குவேன். அவ்வளோதான். உங்களுக்கு பின்வாசல்லாம் தினமும் கூட்டணும் இருந்தால் கூட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்கவும் கூடாது. இருந்தாலும் நீங்கள் வந்து நான் வீடியோவில் காட்டுறதுனால நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு செவ்வாய், எப்போது வெள்ளி செவ்வாய் நாட்களில் இங்கே வந்து வாசல் தெளித்து இங்கே வந்து கோலம் போடுவேன். ஏன்னா இந்த பக்கம் ஒரு துளசி மாடம் வச்சிருக்கேன், அதனால வந்து கோலம் போடுவேன். நான் வந்து என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு கேட்டக்காக நீங்கள் கஷ்டப்படாதீங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை, சும்மா யதார்த்தமாக தான் பேசினேன், சாரி. அதனால வந்து வெள்ளி செவ்வாய் நாட்களில் வாசல் தெளித்து இங்கேயும் கோலம் போட்டுட்டு துளசி மாடம், இங்கே ஒரு குட்டி துளசி மாடம் இருந்ததில்ல, அது வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடியும் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்து என்னோடய வேலைகள், சமையல் வேலைகளை செய்ய ஆரம்பிப்பேன். அப்புறம் எல்லாருமே நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அக்கா அந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு, இது எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தீங்க. லிங்க் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதை எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கும்பா. நான் கட்டவே இல்லை, அப்படியே மடித்து வச்சபடியே இருந்தது. சாரீ இருந்ததையும் நான் மறந்து விட்டேன். முந்தா நாள் தான் கொஞ்சம் சரி பீரோலாம் கொஞ்சம் துணிகள்லாம் நீட்டாக எடுத்து மடித்து வைப்போமே அப்படின்னு பார்க்குறப்ப தான் இது ப்ளவுஸ் தைக்காமல் இருந்ததா, அதனால தைக்காத சாரீஸுக்குள்ளே அப்படியே அடுக்கி வச்சுட்டேன். அப்புறம் இந்த கலர் எனக்கு பிடிச்சுதான் எடுத்தேன். இது வந்து மீஷோவில் எடுத்தேன். நீங்கள் பாருங்கள், மீஷோல்லே இது இருக்குது. 400 ரூபாயோ ஏதோ சம்திங், எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா ஒரு வருஷம் ஆச்சு இல்லையா. அந்த கலர் பிடிச்சிருந்ததுனால இந்த கலர் எடுத்தேன். ஆனால் இதோட ப்ளவுஸ் வந்து இது கிடையாது, நான் போட்டிருக்கிறது கிடையாது. இது வேற சாரியோட ப்ளவுஸ். இதில் ப்ளவுஸே தைக்கல, தச்சுட்டு போடுவோம்னு அப்படியே வச்சிருந்தேன். சரி நான் செவ்வாய்க்கிழமை சரி புது சாரியே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து கட்டினேன். அவ்வளவு நல்லா இருந்தது அந்த கலர். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது கலரு. கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியும், ஏன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டு தான் இது. நான் இப்போ உடம்பு ரொம்ப கலராக உள்ளவங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து வெளியில் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். கலர் கம்மியாக உள்ளவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா நான் வந்து சொல்கிறேன். ஆனால் வந்து நான் கட்டியிருந்தப்போ வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி தான் நான் வீடியோவே எடுத்திருப்பேன். எந்த இடத்துல நின்னாலுமே வந்து தெரியாத மாதிரி எடுத்திருப்பேன், தெரிஞ்ச இடத்துலலாம் எடிட் பண்ணி விட்டுருப்பேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. சாரீ கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ். நம்ம பொழுதுமே கட்டிக்கலாம். இப்போ நான் காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் வீடியோ முடிஞ்ச உடனே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஆனால் வந்து காலையிலேருந்து நான் நைட்டு 7 மணி வரையுமே அந்த சாரீ கட்டியிருந்தேன். சாரீ கட்டியிருக்க ஒரு ஃபீலே இல்லை, நம்ம நைட்டி போட்டிருக்க ஒரு ஃபீல் தான் இருந்தது, வெயிட்டே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மீஷோவில் பாருங்கள், இதில் எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது, எல்லா கலரும் இருக்குது. எனக்கு இது பிடிச்சதுனால இந்த ஒரு மாதிரி லாவெண்டர், டார்க் லாவெண்டர் கலராக
ஒரு மாதிரி நவாப்பழ கலர் மாதிரி அந்த சாரீஸ் கலர் அது பிடிச்சிருந்தது எடுத்தேன். ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். லிங்க் கேட்டீங்க. நான் நீங்கள் எந்த லிங்க் கேட்டாலும் இப்போ நான் எது லிங்க் கொடுத்தாலுமே அது வந்து ஓப்பன் ஆகாது. ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து யூடியூப்பில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பொருள் பார்க்குறோம், ஒரு பொருளை காட்டுறோம் அப்படின்னாவே லிங்க் கொடுத்து தான் வந்து ஷேர் பண்ணுவோம். அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒன்று வாங்கினா கூட அதை வந்து வீடியோவில் ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகுது. ஏன்னா அந்த வீடியோவில் காட்டுறப்போ உங்களுக்கு அது பிடிக்குது, அதை கேட்குறப்போ அது வந்து உங்களால் வாங்க வைக்க எங்களால் முடியறது இல்லையா? அதனாலே நான் முக்கால்வாசி பொருளெல்லாம் வந்து இப்போ ஏதாவது ஒன்று வாங்கினா கூட காட்டுறதே இல்லை. சரி நம்ம வீடியோலேயே வந்து எப்போதும் போல் விளாக்லேயே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறேன். ஏன் அப்படின்னா அந்த லிங்கே கொடுக்க முடியல. அப்படி கொடுத்தாலுமே அது வந்து ஓப்பனாக ஆகுறது இல்லை. அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் இப்போ வந்துருச்சு. அதனால லிங்க் கொடுக்க முடியாது. நீங்கள் லிங்க் கேட்காதீங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன் இந்த சாம்பிராணி போட்டிருக்கு இல்லையா, மவுண்டன் மாதிரி இருக்குது பாருங்கள். இதையுமே வந்து நேற்று கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இது நல்லா இருக்குக்கா, அந்த சாம்பிராணி ஹோல்டர் வந்து நல்லா இருக்குது, இது எங்கே வாங்கினீங்கன்னு. அதுவுமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ஏதோ 100 ரூபாயோ 150 ரூபாயோ சம்திங். அது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளாக்லேயே காட்டியிருப்பேன். நல்லா இருக்குது. வந்து ஃபைபர் மெட்டீரியல், கீழே போட்டாலும் உடையாது. நல்ல ஒரு மெட்டீரியல், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கிச்சனுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா நல்லா ஒரு சாம்பிராணி பாருங்கள், இப்போ ஏற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே மலை, அதாவது அருவி மாதிரி அந்த புகை இருக்குது இல்லையா, அது அப்படியே வந்து அந்த ஸ்மோக் அப்படியே கீழே அப்படியே இறங்கி வரும். அது நல்லா இருக்கும். நம்மளுக்கு கிச்சனில் இருந்து வேலை செய்யிட்டு அதை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று நல்ல சாம்பிராணி போடுறதுனால அந்த மனமும் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கிளாஸ் பாட் கேட்டிருந்தீங்க. இது வாங்கி கிட்டத்தட்ட போன வருஷம் தீபாவளி ஆஃபரில் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இது. ஏன்னா ஆஃபரில் அப்போ நிறைய பொருள் வந்து ரொம்ப ஆஃபரில் கம்மி ரேட்டில் போட்டிருந்தாங்க, வாங்கினேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, வேணும் அப்படின்னா பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிளாஸ் பாட்டில். அதையுமே ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் இதில் போடுறப்போ சூடாகி வெடிச்சிடாதா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வெடிக்காது. இதில் நான் பல டைம் போட்டிருக்கிறேன். ஏன்னா முதல்லாம் வந்து விலாகாகவே நான் வந்து அடிக்கடி டீ போடும்போது கொடுத்துருக்கேன். அதனால் வந்து வெடிக்காது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து அடுப்பை எரிய வைக்கக்கூடாது, மெதுவாக தான் எரிய வைக்கணும். நல்ல ஒரு ஃபில்ட்ரு இருக்கும். இதில் நம்ம தூளை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தனியாக வந்து வடிகட்டி வச்சுலாம் வடிக்க தேவையில்லை. ஏன்னா அதுக்குள்ளேயே ஃபில்ட்ரு இருக்கும். இதில் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ டயட் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இப்போ கருவேப்பிலை லீஃபை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதோ, இல்லை கொய்யா இலை லீஃபை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதோ, இப்படி சில விஷயங்களை நம்ம அப்படியே செஞ்சுட்டோம் அப்படின்னா, இப்போ சங்குப்பூவெல்லாம் போட்டு டீ போட்டு குடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு செடிகளுக்கெல்லாம் அப்படியே தண்ணி விட்டுட்டு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கீரை தான், காலையில் கீரை கடையல் சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் சாப்பிட வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்து விட்டாச்சு. கொஞ்சம் கீரை சூப்பு வந்து கேட்டிருந்தாங்க, அதுவுமே கீரை சூப்பாக தனியாக எடுத்துட்டு மறுபடியும் கீரையை மட்டும் கடைஞ்சி வச்சுட்டு பாலெல்லாம் காய்ச்சி வச்சாச்சு. இதுதான் காலையிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும், 7:50 வரைக்கும் நான் செய்த வேலைகள். எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட வேலைகளை செய்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண தான் நம்மளுடைய சேனல் வந்து வெளியில் இன்னும் வந்து ரொம்ப ரீச் ஆகும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.